ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம மக்கானா பாயாசம் செய்ய போகிறோம். 1 கப் மக்கானா எடுத்து வச்சுருக்கேன். 1/4 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி வந்து கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊறிட்டுருக்கு. கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் காஞ்சி திராட்சை, கருப்பு திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடு ஏறிட்டதுக்கப்புறம் நம்ம மக்கானா சேர்க்க போகிறோம். கடாய் நல்லா சூடு ஏறிச்சு. இப்போ மக்கானா சேர்த்துக்கலாம். மக்கானாவை நம்ம நல்லா மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுட்டு அப்புறமா நம்ம பால் காய்ச்சலாம். இப்போ நல்லா வறுந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ குண்டால பால் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா கொதிக்கிட்டோம். அப்புறம் நம்ம ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிக்குது. இப்போ ஜவ்வரிசி சேர்த்துடலாம். ஜவ்வரிசி நல்லா கொதிக்கிட்டான். இது கொதிச்சு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அப்புறம் வந்து பார்க்கலாம். பால் நல்லா சுண்டி வந்துச்சு. ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இறக்கிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது சர்க்கரை சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்த்துக்கிறேன். பாதாம் சேர்க்குறேன். இப்போது திராட்சை சேர்க்குறேன். இப்போ கடைசியாக வந்து நம்ம பிஸ்தா சேர்த்துக்கலாம். பிஸ்தா நம்ம பொரிக்க தேவையில்லை, அது பொரிச்சது தான். ஏற்கனவே நான் லைட்டாக சேர்த்துருக்கேன். அதுதான். இப்போ இந்த மக்கானாவை நம்ம இப்படி உடச்சி சேர்த்துக்கலாம். அதில் குழந்தைக்கெலாம் கொடுக்குறதா இருந்தால் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு கூட பால் நல்லா சுண்டை காய்ச்சிட்டு பால்லையும் கலந்து கொடுக்கலாம். இல்லைனா இதே மாதிரி ஜவ்வரிசி சேர்த்து பாயாசம் மாதிரி பண்ணி தரலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க வேணும்னா நம்ம இப்படி உடச்சி போட்டு கூட சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா நம்ம பொடியாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்படி உடச்சி போடுறேன். இந்த மாதிரி மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வறுத்துட்டு நம்ம இதில் உடச்சி போட்டோமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மக்கானா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு கொடுங்க. வீட்டில் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராகவே இருக்கும். மக்கானா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.